ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ, யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ, அவர்களை வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். நம்முடைய பிரார்த்தனை கோபுரம் சக்தி மிகுந்த சாயப்பாவனுடைய சாயாத ஒரு வஜ்ர கோட்டையாக திகழ்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்கள் குழுமி வந்து இங்கே தொழுகிறார்கள். குன்றின் மேல் இட்ட விளக்காக திகழ்கிறார்கள். எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அழைத்து பிரார்த்தனை சீட்டை எழுதி போட சொன்னால் அப்படியே அது நடக்கிறது. அந்த சீட்டினை அவர் அப்பா படிக்கிறார் என்பது நிச்சயம். இந்த சீட்டு எழுதி போடுவது, மட்டை தேங்காய் சமர்ப்பணம் செய்வது பரிகாரமாக, அல்லது இங்கே இருக்கிற தூணியில இருக்கிற அந்த தூணியில ஒரு சமித்து சமர்ப்பணம் செய்ய சொல்வது, இந்த பிரார்த்தனைகளை எழுத சொல்வது என்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பிரார்த்தனைகளை செய்ய சொல்வது, மாஸ் பிரேயரில் செய்ய சொல்வது என்று நிறைய ஆண்பர்கள் செய்து கொள்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் பாபா காது கொடுத்து கேட்கிறார், கண்ணெடுத்து பார்க்கிறார், கைதூக்கி விடுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே ஒரு அன்பர் நம்மிடத்திலே இந்த பிரார்த்தனையின் போது ஒரு கேள்வி வைத்திருந்தார். நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறதே. கேள்வி என்னவென்று சொன்னால், நல்லதும் கெட்டதும் எனக்குள் தான் இருக்கிறது, நல்ல எண்ணமும் எனக்குள் தான் வருகிறது, இந்த கெட்ட எண்ணமும் கூட எனக்குள் இருந்துதான் வருகிறது. என்னதான் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கெட்ட எண்ணங்கள் வென்று விடுகின்றனவே, நான் என்ன செய்வது என்று அந்த அன்பர் கேட்டிருந்தார். இதற்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம்? பதில் பாபாவிடம் இருந்துதான் வரும். நமக்கு அந்த அளவிற்கு அனுபவமோ அறிவோ அந்த அளவிற்கு எட்டுவதில்லை. பாபா சொல்லுகிறார், நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டமே வாழ்க்கை. நமது இந்த வாழ்க்கைதான் குருட்சேத்திரம். நமது நடைமுறை வாழ்க்கையை பெருமளவிலே பாதிப்பது பதட்டம் மற்றும் குழப்பமுமே ஆகும். இந்த குழப்பம் காரணம் என்று சொன்னால், நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி செயல்படுத்தாமல் அதன் இஷ்டத்திற்கு விட்டு விடுகிறோம். நம்முடைய மனமானது அபாரமான ஆற்றல் கொண்டது. அப்படிப்பட்ட ஆற்றல்களை நாம் கட்டுப்பாடோடு செயல்படுத்துகின்ற பொழுது நன்மைகள் விளைகிறது. கண்டபடி அலைய விடுகின்ற பொழுது பதட்டமும் குழப்பமும் ஏற்பட்டு துன்பம் விளைகிறது. நாம் வாழும் தற்கால சூழ்நிலைகளும் நமது பழக்க வழக்கங்களும் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றன. நம்மால் இவற்றிலிருந்து தப்பிக்க முடிவதில்லை. ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு ஆசையையும் கோபத்தையும் தூண்டுவதனவாகவே இருக்கின்றன. இதனால் நம் மனோபலம் குறைந்து விடுகிறது. பலவீனம் அடைகின்ற பொழுதெல்லாம் பலமான வெளி உலக சக்திகளிலிருந்து தோற்றுத்தான் நாம் போகிறோம். அந்த வெளி உலக சக்திகளிடமிருந்து தோற்று போகிறோம் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை வசப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யப்படும்படி தூண்டுகின்ற பொழுது நம்முடைய அறிவானது அந்த காரியத்தினால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை ஆராய்ந்து எச்சரிக்கை செய்கிறது. என்றாலும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு புத்தியினுடைய அறிவுரையை ஏற்காமல் காரியத்தை செய்து விடுகிறோம். இதனால் தான் கேடுகள் விளைகின்றன. பெரும்பாலும் இந்த உணர்ச்சிகள் யாவும் ஆசைகளால் தோன்றுபவைதான். பணத்தின் மீது ஆசை கொண்டவன் திருடுகிறான் அல்லது ஊழல் செய்கிறான். மண்ணாசை கொலை செய்ய தூண்டுகிறது. பெண்ணாசை தடம் புரளச் செய்து விடுகிறது. பதவி ஆசை துரோகத்தை தூண்டுகிறது. இப்படி ஆசைகள் தான் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் கேடுகளுக்கும் அடித்தளமாக விளங்குகின்றன. ஆசைகளை கட்டுப்படுத்து என்று சொல்வது இதனால்தான் பெரியவர்கள் ஆசைகளை கட்டுப்படுத்து என்று சொல்லி வருகிறார்கள். ஆசை வயப்பட்ட, உணர்ச்சி வயப்பட்ட நம்முடைய மனமானது தன்னுடைய இஷ்டப்படி இயங்குகிறது. புத்தியினுடைய பேச்சை கேட்பதே இல்லை. விளைவு பதட்டம், குழப்பம், துன்பம்,
இவைகள்தான். ஆக மனமே மனிதனை உருவாக்குகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதனால்தான் இங்கே பிரார்த்தனைகளுக்கு வருகின்ற அன்பர்களை முதலில் மனதை பற்றி அவரிடத்திலே பேசி அவருடைய மனதை அறிந்து அவர்களுடைய மனதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திவிட்டுத்தான் நான் இந்த பிரார்த்தனைகளையும் ஹீலிங் முறைகளையும் செய்து கொண்டு வருகிறேன். அந்த மனமே மனிதனை உருவாக்குகிறது என்று சொல்லி, மனம் என்பது அறிவினுடைய சொல் கேட்டு அதற்கு கட்டுப்பட்டு நேர் வழியிலே சென்றால் அவன் நல்லவன். அது தன் இஷ்டப்படி தவறான வழியிலே செல்லுகின்ற பொழுது அவன் கெட்டவன் என்று ஆகிவிடுகின்றது. நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல நம்முடைய மனத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று வெளிப்பக்கம், அது வெளி உலகை மாத்திரம் பார்க்கிறது, வெளி உலக ஆசைகளால் ஈர்க்கப்படுகிறது. மற்றதோ உள்முகம், இது நம்மை சிந்திக்க வைக்கிறது. வெளிமுகத்தை மனஸ் என்றும் உள்முகத்தை புத்தி என்றும் ஆன்மீகம் விளக்குகிறது. நல்ல மனிதன், அந்த நல்ல மனிதனுடைய மனம் ஆரோக்கியமான நிலையிலே வலிமையோடு விளங்குகிறது. அந்த நிலையிலே மனதும் புத்தியும் இணைந்து செயல்படுகின்றன. எண்ணங்கள் தெளிவாக அமைகின்றன. ஆசை வயப்பட்ட, உணர்ச்சி வயப்பட்ட மனிதனுடைய மனமோ பலவீனமாக விளங்குகிறது. அங்கே மனதிற்கும் புத்திக்கும் முரண்பாடு ஏற்பட்டு விடுகிறது. மனம் வெளி உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது புத்தி அதை ஆராய்ந்து எச்சரிக்கை செய்கிறது. ஆனால் பலவீனமான மனமானது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு தெரியாதா, என்னால் முடியாதா, என்னிடம் இல்லாத ஆற்றலா என்கின்ற அகந்தை உணர்வு வென்று விடுகிறது. இதனால் மனதிற்கும் புத்திக்கும் இடையே ஈகோவானது பெரிய இடைவெளியை உண்டாக்கி விடுகிறது. இதனால் சமநிலை பாதிப்பு அடைகிறது. மனதிற்கும் புத்திக்கும் இடையே இடைவெளி குறைந்தால்தான் நன்மை ஏற்படும். இரண்டும் இயைந்து செயல்பட்டால்தான் நல்ல மனிதன் அங்கே உருவாக முடியும். அதனால்தான் நான் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிடு, எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற பக்குவத்தை வளர்த்துக்கொள் என்கிறது ஆன்மீகம் சொல்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. யோகம் என்று சொன்னால் பரமாத்மா ஜீவாத்மா இணைப்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அது முடிவான ஒரு நிலை. முதலில் யோகத்தால் இணைக்கப்படுவது மனதும் புத்தியும் ஆகும். எனவே யோக வழி நடந்து மனதையும் புத்தியையும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக இயங்கச் செய்தால் சிந்தனையிலே தெளிவு என்பது பிறக்கும். ஆற்றல்கள் முறைப்படி வெளிப்படும். காரியங்கள் சீராக நடக்கும். ஆசைகள் உணர்ச்சிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு நன்மைகள் மேலோங்கி தீமைகள் அகன்று நல்ல மனிதன் என்பவன் அங்கே உருவாகி விடுகிறான். அதுதான் யோகம். உண்மையான யோக நிலை என்பது அதுதான். நல்லதற்கும் தீமைக்குமான போராட்டம் இந்த வாழ்க்கை. இதிலே நல்லதை நாம் எடுத்துக்கொண்டோமானால் சாயப்பா சொன்னது போல கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு நல்லது நடக்கும். நம்பி இருந்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் நடக்கும், ஆனால் தாமதமாக நடக்கும். அதுதான் வித்தியாசம். நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்பவர்கள் நாமேதான். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.